ஹாய் கைஸ், மாலை வணக்கம். நான் தான் உங்கள் மாஹி இண்டியன் பேசுகிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். எப்போவுமே வீட்டு மாடியிலேருந்து தான் பேசியிருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு இயற்கை, ஒரு நேச்சரோடு கனெக்ட் ஆகி பேசுகிறேன். ஸோ இந்த இடமே எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு, அதனால தான் இங்கே நான் வந்து பேசுகிறேன். ஸோ கிளினிக் எப்படி போயிட்டுருக்கு, அப்டேட் எதுவுமே இல்லையேன்னு ஃபோன் மெசேஜ் எல்லாம் வந்தது. ஸோ கிளினிக் நல்லாவே போயிட்டுருக்கு. பட் ஒரு சேஞ்ச் என்னன்னா, நம்ம கிளினிக் எடுத்துகிட்டு போகல, நம்ம பிரதர் ஒருத்தர் அவர் தான் எடுத்துகிட்டு போகிறாரு. நம்ம கிளினிக்கை அவர்கிட்ட வந்து டோட்டலாக கை மாற்றிட்டோம், அவ்வளோதான் விஷயம். ஏன் என்னாச்சு ஏதுன்னு கேட்டிங்கன்னா, பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு ஒன்று. ரெண்டாவது வந்து டீமோட மேஜர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், இது வந்து கண்டிப்பாக பேஷண்ட்டுக்கு வந்து நல்லபடியாக இது வந்து ரிசல்ட் அமையும், இது இப்படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்ன்றதுலேருந்து எல்லா விஷயத்தும் வந்து நம்ம வந்து சொல்லி புரிய வைக்கலாம், சொல்லலாம். புரிஞ்சுக்கிறது புரியாதது அவங்களுடைய இதில் தான் இருக்குது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு தெரியுது நல்லதுன்னு, அது நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். பட் டிபெண்ட் பண்ணியிருக்கிறப்ப அவங்ககிட்ட சொல்லலாம் இது கரெக்டாக வரும் அப்படின்னு. பட் எல்லா விஷயத்துக்குமே அவங்ககிட்ட போயிட்டு ஒவ்வொன்றும் இதை இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து ஒரு டிபேட்டாக கொண்டு போகிறது, இல்லைனா ஒரு ஆர்குமெண்ட்டை கொண்டு போகிறதுல நமக்கு பிடிக்காது. நம்ம எப்பவுமே பீஸாக இருக்கணும்னு நினைப்போம். ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி போகிறப்ப நம்மளுக்கு இது பிடிக்கல. ஸோ சரியாக வராதுடா இது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் அதை நான் வேற ஒருத்தர் சேல் பண்ணிட்டேன். இந்த ப்ராஜெக்டே டிராப் பண்ணிடுது. இங்க காசு வைக்காம எந்த காரியமும் நடக்காது சிவாஜி. ஸோ இப்போ நம்ம டோட்டலாக அவுட் ஆஃப் வெளியே வந்துட்டோம். அதில் இருந்து இந்த கிளினிக்ல இருந்து அவங்க தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ வரைக்கும் அவங்க வந்து நம்ம சப்போர்ட் பண்ண தான் செய்கிறோம். நல்ல டீமாகவும் இருக்குது. ஸோ அந்த அவங்களுடைய டீட்டெயில்ஸ் அந்த இது எல்லாமே நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே. 5 இயர்ஸ் ரிசல்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 2019 ஆகஸ்ட்டு தான் பண்ணேன் நான் போயிட்டு ட்ரான்ஸ்பிளான்ட். இது வந்து 2024 ஆகஸ்ட் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ரிசல்ட் இது, சரிங்களா? நான் பெருசாக பிஆர்பி ஜிஎஃப்சியில் அந்த டைமில் ஃபாலோ பண்ணாமல் ஓரளவுக்குலாம் இல்லை, ஓகே தான். பட் அந்த டென்சிட்டி கேப்ஸ்ன்றது நான் திருப்பி கரெக்ட் பண்ணணும், அதை கண்டிப்பாக கரெக்ட் பண்ணுவேன். அதுக்குன்னு ஒரு டைம் வரப்போ நான் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணுவேன். அதுக்கான அப்டேட்டு நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைஃப்பில் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீயே டிசைட் பண்ணு, பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் லைஃபே டிசைட் பண்ணு. பிளாக் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. பட் எனக்கு அது அந்தளவுக்கு பிளாக் பண்ணலான்னு மட்டும்தான் ஐடியா இருக்குது. அது என்ன எப்படின்றதான் எனக்கு ஐடியாவே கிடையாது. செகண்டு, நிறைய பேர் இப்போ வரைக்கும் நேற்றுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி கூட 4 கால்ஸ் வரைக்கும் எனக்கு வந்துருந்துச்சு. அந்த நேற்று ஒரு 1 கால் வந்துருந்துச்சு. டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு கேட்குறீங்க, தென் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, தெரிஞ்சவங்களாம் என்னோடய நம்பர் கொடுத்து என்கிட்ட பேச சொல்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னும் என்ன மேலே ஒரு நல்ல ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ட்ரஸ்ட்லாம் எப்போவுமே உடையாது, சரிங்களா? ஓகே. அண்டு பிளாக் ஆர் டிரான்ஸ்பிளான்ட்டு எதுனாலும் எனக்கு ஓகே தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இது ஒரு சைடை கூட நான் கோரி கைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு யார் யாரெல்லாம் கேட்குறாங்க, ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் யாரெல்லாம் வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு நான் கைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதை நான் எண்ட் வரைக்கும் நான் பண்ணுவேன், சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள், தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அது டைம் கிடைக்கிறப்ப நான் அதுக்கு வந்து வீடியோ போடுறேன், இல்லை ரிப்ளை பண்ணுறேன் கமெண்ட்லேயே. அண்ட் அந்த டைமில் நான் கிளினிக் ஓப்பன் பண்ணி அந்த 5 to 6 monthஸில் நான் நிறையவே கற்றுக்கிட்டேன். கிளினிக் ஆமாம், அந்த ஜனவரி டு ஜூன் வரைக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். பிஸ்னஸ்னால் என்ன, லைஃப்னால் என்ன, ஸோ பீப்புள்ஸ் தான் எப்படி, ஸோ குணங்கள் என்ன, எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நல்ல ஒரு அனுபவம் இது எனக்கு. ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குல்ல, அதுதான் ஜேர்னி. இருக்க சிக்கல்களை நம்ம சமாளிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, தனியாக நின்று அம்பு எங்கேருந்து வருதுன்னே தெரியாமல் ஒரு சண்டை ஒன்று போடணுன்றது ஒன்று இருக்குல்ல, அதுதான் இருக்கிறதுலே டஃபஸ்ட். அந்த டைமில் நான் எதிர்பார்த்த யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. ஸோ டிபெண்ட் பண்ணி நம்ம யாரை டிபெண்ட் பண்ணோமோ அவங்க எல்லாமே நம்மளுக்கு ஆப்போசிட்டாக தான் இருந்தாங்க. அண்டு யூடியூபர்ஸ்லாம் முக்கியமாக யாருமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணல. யாருமேலாம் இல்லை, எதிர்பார்த்த சில பேர்
இருப்பாங்க இது இல்லைங்களா, அவங்களாம் யாருமே ஹெல்ப் பண்ணல. பட் 1-2 பேர் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து நம்மளுக்கு ஆறுதலாவது இருந்தாங்க. ஸோ சரண் எக்ஸ்பிரஸ் அவர் பிரதர் ஒருத்தர் சேலமில் இருக்கார், அவர் அப்புறம் நண்பன் வினோத் அவர் ஒருத்தர் சேலமில் இருக்கார். ஸோ இவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்ட் ஹச்என்எஸ் பிரதர் சேகர் சார் அவருமே நல்ல சப்போர்ட்டிவாகவே இருந்தார். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. அண்டு நெக்ஸ்ட் என்ன, ஆமா நம்ம அப்படியே யார் பேசுறதும் நம்ம காதுல கேட்கவே கூடாது. நம்ம டார்கெட்டை மலை நோக்கி ஏறுறது மட்டும்தான் போயிட்டே இருக்கணும். அதுதான், அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நத்திங் இஸ் இம்பாசிபிள். இது ஏதோ பெருசா சாதிச்சுட்டு பேசணும்னு பேசல, நத்திங் இஸ் இம்பாசிபிள்ங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிளா இருக்குங்கிறதுனால நான் சொல்றேன். பார்க்கலாம் சீக்கிரமாக நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்ல மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதுக்கு ரீப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த நேச்சர் கொஞ்சம் நல்லா இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நான் அப்படியே பொறுமையாக நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். அன்டில் டேக் கேர், பாய்.